அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பாத்தீங்கன்னா அந்த மருதுவை பிடிச்சு அட்டி நொறுக்கி போலீஸ்ல ஒப்படைச்சாரு நம்ம கார்த்திகி. அந்த மருதுதான் அந்த ரைட்டு அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டாரு நம்ம கார்த்திக். அது வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோவா பார்க்க வைப்போம். அதுக்கும் முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் வந்து அந்த அம்மாட்ட வந்து நடிச்சு எப்படியாவது நீங்க அவன் பேச்சு கொடுத்துக்கிட்டு இருங்க, அதுக்குள்ளே அந்த மருதுவை நாங்க பிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்ன உடனே அதாவது பாத்தீங்கன்னா அந்த லேடியும் அந்த மருதுட்ட வந்து பேச்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த மருது வந்து அந்த மொபைல புடிங்கிட்டு ஓடுறான். அப்ப வந்து நம்ம கார்த்திகை வந்து வேகமா ஓடுறாரு. அதாவது போலீஸ்காரங்க எல்லாம் அந்த மருது வந்து தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். நம்ம கார்த்திகை வந்து எப்படியாவது அவனை பிடிச்சே ஆகணும், அந்த ரைட்டு யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னுகிட்டு அதாவது பாத்தீங்கன்னா பிடிச்சு அட்டி நொறுக்கிட்டாரு. அதுக்கடுத்து அந்த முகமுடிய கலத்தி பார்த்தாரு. மருது, நீயாடா, நீதான் அவ்வளவு பொம்பளை இப்படி வீடியோ எடுத்து அவ்வளவு வேரியம் இப்படி அந்த சிக்க வச்சிருக்கியா, உன்னை சும்மா விடமாட்டேன், நீ எவ்வளவு பெரிய துரோகம் பண்ண பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்டி கொன்னுட்டாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அந்த மருதுவை. அதுக்கடுத்து இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து இந்த பூஜையில எப்படியாவது மருது மாப்பிள்ள கலந்துக்கிடணும் அப்படின்னு வீட்டுல வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திகை மாசாப்பே என்ட்ரி கொடுத்தாரு. அப்போ வந்து சாமுண்டீஸ்வரி வந்து என்ன நீங்க வாரீங்க, அப்போ மாப்பிள்ள எங்க போயிருப்பாரு அப்படின்னு சந்திராட்ட கேக்குறாங்க. உன் மாப்பிள்ள மருது என்னக்கா ஆளு, இன்னும் வாரேனா வரல அப்படின்னு சொன்னோன்னு நம்ம கார்த்திக் வந்து உங்க மாப்பிள்ள மருது வரமாட்டான், அவன் ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாரு. அது வேற லெவல். அதாவது பாத்தீங்கன்னா அதுக்கடுத்து எல்லா ஆதாரத்தையும் சாமுண்டீஸ்வரத்தை காட்டினாங்க. அதாவது பொம்பளைகள் எல்லாத்தையுமே ஆபாசமா வீடியோ எடுத்து நெட்ல விடுதான் அவன் அவன் அப்படி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுனாங்க. அது சூப்பரா இருந்தது. அதாவது பாத்தீங்கன்னா கடைசியா நம்ம ரேவதிக்கு தாலி கட்டினது நம்ம கார்த்திகை தான். அந்த கண்கொள்ளா காட்சியெல்லாம் அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.